Here is the PowerPoint presentation number 2 of the grammar lesson conditionals. 5, 4, 3, 2, 1, go! Let's get underway! Welcome to the slide show number 2 of the grammar lesson conditionals. I have made this slide show based on the lesson from Book 3, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the narration in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 4, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in the same book, Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers, and then do the correction. And now the slide show number 2. First conditional. First conditional is a structure used for talking about possibilities in the present or in the future. The first conditional is used to talk about things which are possible in the present or the future, things which may happen. நடக்கலாம் என்ற சாத்தியமான நிலைமைகளில் உள்ள விடயங்களை பற்றி பேசுவதற்கு முதலாவது கண்டிஷனல் என்ற இந்த அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. On the left, இடது பக்கம் if clause அல்லது conditional clause, நிபந்தனைக்குரிய வாக்கிய பகுதி. On the right, வலது பக்கம் main clause, பிரதான வாக்கிய பகுதி. Have a look at the example. If you study hard. பாருங்க, you study என்றா நீ படிக்கின்றாய். If you study என்றா நீ படித்தால். If you study hard, நீ கஷ்டப்பட்டு படித்தால். You will pass, நீ பாஸ் பண்ணுவாய் the test, பரீட்சையை. You will pass the test, நீ பரீட்சையில எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாய், சித்தி அடைவாய். இதுல எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுமெண்டா என்ன கண்டிஷன், என்ன நிபந்தனை? You have to study hard, கஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கணும் என்றது கண்டிஷன், நிபந்தனை பாஸ் பண்றதுக்கு. Type 1 conditional is used to talk about something that may well happen in the future. எதிர்காலத்தில் நடக்கலாம், நடைபெறலாம், நிகழலாம் என்ற நிலைமையிலுள்ள ஏதாவது ஒன்றை பற்றி பேசுவதற்கு இந்த டைப் 1 கண்டிஷனல் பயன்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அதனை டைப் 1 கண்டிஷனல் எனவும் அழைக்க முடியும். The condition, that is to say,
is considered real, possible, or even quite likely to be fulfilled. இந்த டைப் 1 கண்டிஷன்ல, இந்த முதலாவது கண்டிஷனல்ல வரக்கூடிய இந்த கண்டிஷன், இந்த நிபந்தனை ரியல், உண்மையானதாக, பாசிபிள், நடைபெறுவதற்கு, நிறைவேற்றப்படுவதற்கு சாத்தியமானதாக இந்த கண்டிஷன், இந்த நிபந்தனை கருதப்படுகின்றது. எக்ஸாம்பிள், I'll get in touch with you. உங்களுடன் நான் தொடர்பில் இருப்பேன். If I receive any news. நான் ஏதாவது செய்தியை பெற்றால், எனக்கு ஏதாவது செய்தி கிடைத்தால். அப்படின்னா நான் உங்களோட தொடர்பில் இருப்பதற்கான கண்டிஷன், நிபந்தனை என்ன? நான் ஏதாவது செய்தியை பெறணும். If I receive, நான் பெற்றால். I receive, நான் பெற்றுக்கொள்கின்றேன். If I receive, நான் பெற்றுக்கொண்டால். Next example, if you do not work hard, நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யாவிட்டால், you will be fired. Be fired என்ற இந்த சொல்லுக்கு dismissed from a job, ஒரு ஜாப்ல இருந்து நீக்கப்படுற அந்த அர்த்தமும் இருக்குது. If you don't work hard, நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யாவிட்டால், you will be fired, நீ வேலையிலிருந்து dismiss பண்ணப்படுவாய், நீக்கப்படுவாய். வேலையிலிருந்து நிப்பாட்டப்படுறா என்ன கண்டிஷன்? கஷ்டப்படாம வேலை செய்யற. அப்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறதில்ல, கஷ்டப்பட்டு வேலை செய்யறதில்ல என்றா வேலையிலிருந்து தூக்கப்படுற, நீக்கப்படுற. Type 1 conditional can be used in offers and suggestions as well as to give warnings and make threats. இந்த first conditional, முதலாவது conditional பாவிக்கப்பட முடியும் offers-ல. offers என்றா சலுகை, உரிமை சலுகை ஒன்றை விரும்பி கொடுக்கிறது. offer என்ற சொல் verb, வினை சொல்லாக பார்க்கிறண்டா விரும்பி கொடு என்று அர்த்தம் எடுக்கலாம். offer and noun, பெயர் சொல்லாக பார்க்கும் பொழுது சலுகை, உரிமை சலுகை, விரும்பி கொடுத்தல், ஒன்றை விரும்பி கொடுக்கிறது, அப்படி இருக்கலாம். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், முதலாவது கண்டிஷனல் சஜெஷன்ஸ், அதுலேயும் பாவிக்கப்பட முடியும். சஜெஷன்ஸ் என்றா ஆலோசனை, பரிந்துரை, சிபாரிசு, ரெக்கமெண்டேஷன் என்ற அர்த்தம். சஜெஷன் என்றா an idea or plan put forward for consideration, கருத்தில் கொள்ளப்படுவதற்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் அல்லது கருத்து, அதுக்கு சொல்லலாம். ப்ரப்போசல், ஒரு பிரேரணை, ப்ரொபொசிஷன், ரெக்கமெண்டேஷன், பிரேரணை, சிபாரிசு, அட்வைஸ், புத்திமதி, இப்படி சினனிம்ஸ், ஒத்தகருத்து சொற்கள் இருக்கின்றன. இப்படி சஜெஷன்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் பாவிக்கப்பட முடியும், ஒரு சஜெஷனை, ஆலோசனையை வழங்கும் பொழுது. மேலும் வார்னிங்ஸ், எச்சரிக்கைகள், மேலும் அச்சுறுத்தல்களை விடுக்கும் பொழுது, எச்சரிக்கைகளை கொடுக்கும் பொழுது, அச்சுறுத்தல் விடுக்கும் பொழுது, இப்படி ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், முதலாவது கண்டிஷனல் பயன்படுத்தப்பட முடியும். எக்ஸாம்பிள், இஃப் யூ நீட் அ லிஃப்ட், உங்களுக்கு ஒரு லிஃப்ட் தேவை என்றால், ஐ கேன் கிவ் யூ ஒன், எனக்கு முடியும் கொடுக்க உங்களுக்கு ஒன்றை, அப்படின்னா உங்களுக்கு ஒன்றை தர முடியும். லிஃப்ட் தேவைன்ற ஒரு ஆளை வாகனத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, அப்படி ஒரு லிஃப்ட் தேவைன்றா அவங்களுக்கு தர முடியும், என்னால் முடியும். நம்பர் 2, இஃப் யூ பிஹேவ் லைக் திஸ், இப்படி நீங்கள் நடந்து கொண்டால், பிஹேவ் பண்ணினால், ஐ வில்
I'll have to take you back home. திரும்ப உங்களை வீட்டுக்கு நான் கூட்டிச் செல்ல வேண்டி வரும். Tense variations, கால மாற்றங்கள். As we have stated above, the if clause is usually in the present simple. நாம் மேலே கூறியுள்ள பிரகாரம் if clause, if வாக்கிய பகுதி அல்லது conditional நிபந்தனைக்குரிய வாக்கிய பகுதி வழமையாக present simple சாதாரண நிகழ்காலத்தில் தான் இருக்கும். சாதாரண நிகழ்காலத்தில் தான் வரும். எங்க if clauseல, if வாக்கிய பகுதியில். எங்க இந்த first conditionalல, முதலாவது conditional என்ற இந்த பகுதியில். yet என்றாலும் இருப்பினும், yet என்றாலும் the present continuous நிகழ்கால தொடர், present perfect நிகழ்கால முற்று, மேலும் present perfect continuous நிகழ்கால முற்று தொடர், மேலும் modal forms, modal verbs, modal வினைச்சொற்கள் இவைகளும் பயன்படுத்தப்பட முடியும். இவைகளும் காணப்படுகின்றன. எங்க இந்த if clauseல, conditional clauseல, நிபந்தனைக்குரிய வாக்கிய பகுதியில். எங்க இந்த first conditional, முதலாவது conditional என்ற இந்த பாடத்தில், இந்த பகுதியில். எக்ஸாம்பிள் பாருங்க. well, நல்லது. if he is, short formல if he is still working, இன்னும் அவர் வேலை செய்து கொண்டிருந்தால், I'll call the office, நான் ஆபீஸுக்கு கால் பண்றேன். பாருங்க, if he is working, அவன் வேலை செய்து கொண்டிருந்தால், he is working, அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். என்ன காலம்? present continuous நிகழ்கால தொடர். நாங்க மேல் என்ன பார்த்தோம்? first conditional, முதலாவது conditional, type 1, முதலாவது வகை type 1 என்ற இந்த பகுதியில் if clauseல, if வாக்கிய பகுதியில் என்ன காலம் என்று நாங்கள் பார்த்தோம்? present simple, சாதாரண நிகழ்காலம்தான் வரும் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் சாதாரண நிகழ்காலம் present simple மட்டுமல்ல, வேற காலங்களும் வேற காலங்களும் காணப்படுகின்றன. அதை தான் இங்க காட்டிக்கிறோம். present continuous இங்க வந்திருக்குது. he is working, அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். if he is working, அவன் வேலை செய்து கொண்டிருந்தால். ரைட், அடுத்து பாருங்க. நம்பர் 2, if she has received your message, உங்களுடைய செய்தியை அவள் பெற்றிருந்தால், she will certainly reply, அவள் நிச்சயமாக பதில் அளிப்பாள். இங்க பாருங்க, she has received, அவள் பெற்றிருக்கிறாள். என்ன காலம்? present perfect நிகழ்கால முற்று. அப்ப conditional clause, if வாக்கிய பகுதியில் present perfectும் வர முடியும். ரைட், present simple சாதாரண நிகழ்காலம் மட்டுமல்ல. அப்ப உங்களுடைய செய்தியை அவள் பெற்றிருந்தால் நிச்சயமாக அவள் பதில் அளிப்பாள். அடுத்து, if it has, short formல it's been snowing all night, இரவு முழுவதும் பனி பொழிந்து கொண்டே இருந்தால், I won't go to school, ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன். பாருங்க, if it has been snowing, it has been snowing என்ற பனி பொழிந்து கொண்டே இருக்கிறது, பனி பொழிந்து கொண்டு இருந்திருக்கிறது. அது என்ன காலம்? present perfect continuous நிகழ்கால முற்று தொடர். அப்படியும் அந்த காலமும் இந்த if clause, if வாக்கிய பகுதியில் வர முடியும். ரைட், பனி பொழிந்து கொண்டே இருந்தால்
இரவு முழுக்க நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நெக்ஸ்ட் அடுத்து மெயின் க்ளோஸ், பிரதான வாக்கிய பகுதியில் எப்படி டென்சஸ் காலங்கள் வாரண்டு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் டைப் 1 பகுதியில், முதலாவது கண்டிஷனல் என்ற இந்த பகுதியில் மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதியை பற்றி பார்ப்போம். The main clause usually has a verb in the future simple. வழமையாக இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் டைப் 1 முதலாவது கண்டிஷனல் என்ற இந்த பகுதியில் மெயின் க்ளோஸில் பிரதான வாக்கிய பகுதியில் என்ன காலம் இருக்கும்? வழமையாக ஃபியூச்சர் சிம்பிள், சாதாரண எதிர்காலம் தான் இருக்கும். பட் ஆனால் தி இம்பெரேட்டிவ், ஏவல் வினை உண்ட கமாண்ட் பண்ற கமாண்ட் கட்டளை ஏவல் அப்படி வினை சொல்லும் வர முடியும். உதாரணம் கோ, போ, கம், வா, டூ, சே அப்படி ஏவல் ஏவுறது. இம்பெரேட்டிவ் வேண்டா கட்டாயமான அவசியமான அந்த அர்த்தமும் இருக்குது. இங்க நாங்க ஏவல் கமாண்ட் கட்டளை அப்படி எடுக்கலாம் இம்பெரேட்டிவ். அப்ப இந்த மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதியில் இம்பெரேட்டிவ் ஏவல் வினை வர முடியும். மேலும் be going to future, future எதிர்காலத்தில் be going to என்ற ஸ்ட்ரக்சர் என்ற அமைப்பு அதுவும் வர முடியும். அடுத்து future continuous எதிர்கால தொடரும் வர முடியும். அடுத்து future perfect எதிர்கால முற்றும் வர முடியும். மேலும் modal verbs modal வினை சொற்களும் வர முடியும். எங்க மெயின் க்ளோஸில் பிரதான வாக்கிய பகுதியில். நாங்கள் இப்போ பார்க்குறது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் முதலாவது கண்டிஷனல் டைப் 1 என்ற அந்த பகுதி. எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. இஃப் யூ see ஜான், நீங்கள் ஜோனை கண்டால், அது வந்து இஃப் க்ளோஸ், இஃப் வாக்கிய பகுதி. அதில் நாங்கள் பார்க்கணும், இப்போ நாங்கள் பார்க்கணும் மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. என்ன? ப்ளீஸ் கிவ் ஹிம் மை மெசேஜ், தயவு செய்து கிவ் கொடுங்க, ஹிம் அவரிடம், மை மெசேஜ் என்னுடைய செய்தியை. கிவ் ஹிம் மை மெசேஜ் என்னுடைய செய்தி அவருக்கு கொடுங்க. அதுதான் இங்க மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. அதை பாருங்க. அதில் கிவ் கொடு என்பது என்ன வடிவம்? இம்பெரேட்டிவ் ஏவல் கமாண்ட் ஏவல் வினை உண்ட ஏவரோ செய்யுமாறு கட்டளை இடுகிறது. அப்படி ஏவல் வினையும் வர முடியும் எங்க மெயின் க்ளோஸில். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இஃப் எவ்ரிதிங் கோஸ் ரைட், எல்லாம் சரி வந்தால், எல்லாம் சரி போனால் என்பது இஃப் க்ளோஸ் கண்டிஷனல் க்ளோஸ் நிபந்தனைக்குரிய வாக்கிய பகுதி. அதில் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது, நாங்கள் பார்க்கணும் மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. எது பிரதான வாக்கிய பகுதி பார்ப்போம். ஐ will be, ஷார்ட் ஃபார்மில் I'll be moving to சான் பிரான்சிஸ்கோ. சான் பிரான்சிஸ்கோவுக்கு நான் நகர்ந்து செல்வேன், இடம்பெயர்ந்து செல்வேன். அதுதான் மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. அப்போ இன் 2 weeks 2 கிழமைகளில் நான் சான் பிரான்சிஸ்கோவுக்கு இடம்பெயர்ந்து செல்வேன். அங்கே அதுதான் மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. அதில் என்ன காலம் வந்திருக்குன்னு பாருங்க. ஐ வில் பி மூவிங். என்ன கால ஸ்ட்ரக்சர், அது என்ன கால அமைப்பது? ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர். ரைட். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன படித்தோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு படித்தோம் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் முதலாவது கண்டிஷனல் என்ற இந்த பகுதியில் மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதியில் என்ன காலம் வரும்? ஃபியூச்சர் சிம்பிள் சாதாரண எதிர்காலம் தான் வரும் என்று பார்த்தோம். ஃபியூச்சர் சிம்பிள் சாதாரண எதிர்காலம் மட்டுமல்ல, வேற காலங்களும் அமைப்புகளும் வர முடியும் என்பதைத்தான் இங்கே நாங்கள் காட்டிக்கிறோம். ரைட். அடுத்து எக்ஸாம்பிள். இஃப் ஐ பாஸ் தி இங்கிலீஷ் டெஸ்ட், நான் இங்கிலீஷ் பரீட்சையில்
சித்தி அடைந்தால் அது இஃப் க்ளோஸ், இஃப் வாக்கிய பகுதி. அதில் நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த இடத்துல நாங்கள் மெயின் க்ளோஸை பார்க்கணும். மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி எது? ஐ வில் ஹேவ் பாஸ்ட், நான் பாஸ் பண்ணி இருப்பேன். ஐ வில் ஷார்ட் ஃபார்மில் ஆயில் இருக்குது. இப்போ ஐ வில் ஹேவ் பாஸ்ட், நான் பாஸ் பண்ணி இருப்பேன். என்ன காலம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், எதிர்கால முற்று. ஆல் தி எக்ஸாம்ஸ் ஆஃப் திஸ் செமஸ்டர், இந்த செமஸ்டரில் எல்லா பரீட்சைகளையும் நான் பாஸ் பண்ணி இருப்பேன் என்பதுதான் இங்கே மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. ரைட். இப்போ யூனிவர்சிட்டியில் நாங்கள் செமஸ்டர் என்று சொல்வோம். ஸ்கூலுகளில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது தவணைகள் என்று சொல்வோம். யூனிவர்சிட்டியில் நாங்கள் எப்படி செமஸ்டர் என்று சொல்வோம், ஒரு கால பகுதியை. மாடல் வேர்ப்ஸ், மாடல் வினை சொற்கள். இந்த இடத்துல நாங்கள் 2 டேர்ம்ஸ் பற்றி அறிய வேண்டும். ஒன்று டெம்பரல் வில், அடுத்து வலிஷனல் வில். வலிஷனல் வில். டெம்பரல் வில் என்னன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஐ வில் கம், நான் வருவேன். இந்த வசனத்துல ஐ வில் கம், நான் வருவேன் என்று சொல்லும் பொழுது வில்லுக்கு என்ன அர்த்தம்? வில்லுக்கு டிரெக்டாக நேரடியாக அர்த்தம் உண்டு நாங்கள் எடுக்கிறோம்ல. ஐ வில் கம், நான் வருவேன். அப்ப எதிர்காலத்தில் ஃபியூச்சர் சிம்பிளில், சாதாரண எதிர்காலத்தில் நாங்கள் வில் பாவிக்கிறோம். ஐ வில் கம், நான் வருவேன். அந்த வில்ல பாவிக்கிற எதிர்கால அர்த்தத்துக்கு, எதிர்கால அர்த்தம் கொடுக்கறதுக்கு. இதுக்கு நாங்கள் நேரடியாக அர்த்தம் கொடுக்கறதில்ல, வில் என்ற சொல்லுக்கு மட்டும் தனியாக. ஆனால் வில் பாவிக்கிறோம். இதுக்கு தான் நாங்கள் டெம்பரல் வில் என்று சொல்கிறோம். டெம்பரல் என்ற சொல்லுக்கு தற்காலிகமான என்ற அர்த்தமும் இருக்குது. ரைட். அடுத்து பார்ப்போம் வலிஷனல் வில். வலிஷனல் வில் என்ன அப்படின்னா இந்த வில்லுக்கு அர்த்தம் ஒன்று கொடுக்குற. என்ன அர்த்தம்? பி willing டு, ஒன்றை செய்ய விருப்பம். பாருங்க, வலிஷனல் என்றா relating to the use of one's will, ஒருவருடைய தெரிவு, விருப்பம், அதோடு தொடர்பான. volition என்றா an act of making a choice or decision, தீர்மானம் அல்லது தெரிவு, விருப்பம், இதனை செய்யும் செயல். ஒரு ஆளுடைய தெரிவு அல்லது தீர்மானத்தை மேற்கொள்ளும் செயல், விருப்பத்தை சொல்றது. அப்ப வலிஷனல் வில்லண்டா ஒரு ஆளுக்கு ஒன்றை செய்வதற்கான விருப்பம், தீர்மானம், அவருடைய தெரிவு. அந்த அர்த்தம் கொடுக்கும் பொழுது அதுக்கு நாங்க வலிஷனல் வில் என்று சொல்வோம். ஐ வில் கம், நான் வருவேன் என்று சொல்லும் பொழுது வில்லுக்கு அப்படி அர்த்தம் இல்லை, அது எதிர்காலத்துல நாங்க பாவிக்கிறது. ரைட். அதான் டெம்பரல் வில், வலிஷனல் வில் என்பது. இப்ப இந்த நோட்டை பாருங்க. இந்த சபார்டினேட் க்ளோஸ் அப்படின்னா இஃப் க்ளோஸ், கண்டிஷனல் க்ளோஸ், நிபந்தனைக்குரிய வாக்கிய பகுதியில் temporal will cannot be used. The temporal will பாவிக்கப்பட முடியாது. The present simple being employed instead. அதற்கு பதிலாக present simple, சாதாரண நிகழ்காலம் தான் பயன்படுத்தப்படுற. But ஆனால் volitional will can be used. volitional will பாவிக்கப்பட முடியும். ரைட். அப்படி விளக்கம் சொன்னா இந்த விளக்கத்தை இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கலாம், விளங்காமலும் இருக்கலாம். கவலைப்பட தேவையில்லை. கீழே இருக்கிற எக்ஸாம்பிள பாருங்க.
எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். பாருங்க, if we do not win, நாம் வெற்றி பெறாவிட்டால், நாம் வெற்றி பெறாவிட்டால், don't win, do not win, நாம் வெற்றி பெறாவிட்டால், இது என்ன காலம்? we do not win என்ன காலம்? we win நாங்கள் வெற்றி பெறுகின்றோம், we do not win நாங்கள் வெற்றி பெறுவதில்லை. ரெண்டும் ஒரே காலம். we win என்றாலும் we don't win என்றாலும் ரெண்டும் ஒரே காலம். என்ன காலம்? present simple சாதாரண நிகழ்காலம். present simple சாதாரண நிகழ்காலம் தான் வரும். இங்க if clauseல, if வாக்கிய பகுதியில நாங்கள் அடுத்த மேட்ச்ல வெற்றி பெறாவிட்டால் சுற்று போட்டியிலிருந்து வெளியே போவோம் என்பது எதிர்கால வாக்கியம், ஃபியூச்சர் எதிர்காலம் என்ற காரணத்தினால உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம், இது எதிர்கால வாக்கியம் தானே, எனவே if we will not win the next match என்று பாவிக்கலவா? if we will not win அடுத்த மேட்ச்ல வெற்றி பெறாவிட்டால் என்று சொல்லும் பொழுது if we will not win என்று பாவிக்கலவா என்று ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதான் நான் சொல்றேன், இப்படி அந்த will பாவிக்க முடியாது. if we will not win பாருங்க, ரெட்ல சிவப்புல காட்டி இருக்கு. if we will not win நாம் வெற்றி பெறாவிட்டால் என்று இந்த இடத்துல will பாவிக்கலாதா? பாவிக்க முடியாது. அப்படி பாவிச்சா wrong, அது பிழை. அப்ப இந்த இடத்துல will பாவிக்காம willுக்கு பதிலாக என்ன பாவிக்கணும்? present simple சாதாரண நிகழ்காலம் தான் பாவிக்க வேண்டும். அப்ப if we do not win அல்லது don't win என்ற நாங்கள் வெற்றி பெறாவிட்டால் என்ன காலம்? அகின don't win என்று present simple தான் பாவிக்கிற. ரைட். அப்ப temporal will தற்காலிகமான will, வில்லுக்கு அர்த்தம் கொடுக்காம வில்ல பாவிக்கிற அந்த will பாவிக்க முடியாது. ரைட். இப்ப கீழே பாருங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல காட்டப்பட்டுள்ளவாறு will பாவிக்க முடியும். வில்லுக்கு நாங்க விருப்பம், தெரிவு, தீர்மானிக்கிற அப்படி அர்த்தம் கொடுக்கிறண்டா நாங்க வில்ல பாவிக்கலும். எங்க? if clauseல, if வாக்கிய பகுதியில, கண்டிஷனல் clauseல, நிபந்தனைக்குரிய வாக்கிய பகுதியில வில்ல பாவிக்க முடியும். வில்லுக்கு நாங்க அர்த்தம் கொடுத்தா, விருப்பம், தெரிவு, தீர்மானம் அப்படி வில்லுக்கு அர்த்தம் கொடுத்தா வில்ல பாவிக்கலும். if clauseல, if வாக்கிய பகுதியில. அப்படி வில்லுக்கு நாங்க விருப்பம், தெரிவு, தீர்மானிக்கிற என்ற அர்த்தம் கொடுத்தா அதுக்கு நாங்க சொல்றது volitional will. இப்ப volitional என்ற அடிப்படையில வில்ல பாவிக்க முடியும். பாருங்க எக்ஸாம்பிள். if you will come with me என்னுடன் வர நீங்க விருப்பம் என்றால், என்னுடன் வருவதற்கு நீங்க தீர்மானிக்கிறண்டா அந்த அர்த்தத்துல பாவிக்கலும். இப்படி பாவிக்கல, நீங்க என்னோட வந்தால், if you come என்று தான் வரும். நீங்க என்னோட வந்தால் என்று சொல்றண்டா if you come என்று தான் பாவிக்கணும். you come என்று present simple தான் பாவிக்கணும். அந்த இடத்துல if you will come என்று பாவிச்சா பிள்ளை. எதுக்கு? நீ வந்தால் என்ற அர்த்தம் மட்டும் கொடுக்கிறண்டா if you come என்று தான் பாவிக்கணும். அப்ப நீங்க என்னோட வாரத்துக்கு தீர்மானிக்கிறென்றால், விருப்பம் என்றால் அந்த அர்த்தத்துல பாவிக்கிறண்டா if you will come என்று பாவிக்கலும். I will show you the entrance. நான் உங்களுக்கு நுழைவாயிலை காட்டுவேன். ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. if they will not negotiate. negotiate அவங்க பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் we will have to go on strike again. மீண்டும் நாங்க ஸ்ட்ரைக் பண்ண வேண்டி வரும், வேலை நிறுத்தம் செய்ய வேண்டி வரும். இந்த இடத்துல பாருங்க, if they negotiate
அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால், if they negotiate, அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால், right? அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் அண்டா எப்படி வரணும்? if they do not negotiate, if they do not negotiate, அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் அண்டு நாங்க do not போடணும், present simple தான் பாவிக்கணும், right? ஆனா if they will not negotiate என்று பாவிக்க முடியாது, right? அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் என்று நாங்க சொல்றேன்டா if they will not negotiate என்று பாவிக்க முடியாது. இந்த இடத்துல will not அல்லது want பாவிச்சிருக்குது, will பாவிச்சிருக்குது. அப்படின்றா இந்த இடத்துல அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் என்ற அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்மானிக்காவிட்டால், அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விரும்பாவிட்டால், அப்படி அந்த வில்லுக்கு விருப்பம், சாய்ஸ், தெரிவு, டிசிஷன், தீர்மானம், அந்த அர்த்தம் கொடுக்குறேன்டா இஃப் க்ளோஸ்ல, இஃப் வாக்கிய பகுதியில் வில் பாவிக்க முடியும். அதைத்தான் இங்கே காட்டியிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இஃப் தே வில் நாட் அல்லது வாண்ட் நெகோஷியேட், அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த தீர்மானிக்காவிட்டால், விரும்பாவிட்டால் நாங்கள் மீண்டும் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டி வரும், அந்த அர்த்தம். நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. இந்த பகுதியில் இஃப் வாக்கிய பகுதியில் தற்காலிக டெம்பரல் வில் பயன்படுத்த முடியாது, வில்லுக்கு அர்த்தம் கொடுக்காம பாவிக்க முடியாது. வொலிஷனல் வில் பாவிக்க முடியும். அப்படின்னா வில்லுக்கு அர்த்தம் கொடுத்து, விருப்பம், தீர்மானம், தெரிவு, அப்படி வில்லுக்கு அர்த்தம் கொடுத்து வில்ல பாவிக்க முடியும். எங்க? இந்த இஃப் க்ளோஸ்ல, இஃப் வாக்கிய பகுதியில். would instead of will renders request more polite. வில்லுக்கு பதிலாக would பாவித்தா வேண்டுகோள்களை மிக மரியாதைக்குரியதாக, நாகரிகமானதாக மாற்றும். It is also possible to use would with present reference in both the main and the if clause. மேலும் மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி, இஃப் க்ளோஸ் இஃப் வாக்கிய பகுதி இரண்டிலும் நிகழ்கால அர்த்தத்தில் would பாவிக்கவும் முடியும். எக்ஸாம்பிள், இஃப் யூ would just wait a moment, கொஞ்ச நேரம் உங்களுக்கு காத்திருக்கலுமெண்டா, காத்திருக்க விருப்பமெண்டா, கொஞ்ச நேரம் காத்திருக்க நீங்கள் தீர்மானிக்கிறேன்டா, விருப்பமெண்டா, I'll be right back, இப்போ நான் உடனே திரும்பி வருவன், ரைட். இங்கேயும் பாருங்க, இஃப் யூ வெயிட், நீங்கள் காத்திருந்தால் என்ற அர்த்தத்தில் பாவிக்கிறேன்டா நாங்கள் இந்த வில் வுட் அப்படி பாவிக்கல. உங்களுக்கு காத்திருக்க விருப்பமெண்டா, அப்படி வில்லுக்கு அல்லது வுட்டுக்கு அர்த்தம் ஒன்று கொடுக்குறேன்டா நாங்கள் வில் அல்லது வுட்டை பாவிக்கலும். வில்லுக்கு பதிலாக வுட்டை பாவிச்சா பொலைட் கூட, கொஞ்சம் மரியாதை கூட, கொஞ்சம் கூடுதலாக மரியாதை கொடுத்து பேசக்கொள்ள நாங்கள் வில்லுக்கு பதிலாக வுட்டை பாவிக்கும் ஏலும். அடுத்து பாருங்க, we would appreciate it, அதனை நாங்கள் பெரிதாக மதிப்போம், அட்மயர் பண்ணுவோம், பெரிதாக வேல்யூ பண்ணுற, ரெஸ்பெக்ட் பண்ணுற, செரிஷ் பண்ணுற, ஹோல்ட் இன் எஸ்டீம், திங்க் ஹைலி ஆஃப், ஹோல்ட் இன் ஹை ரிகார்ட், பெரிதாக நாங்கள் அதை எடுப்போம். இஃப் யூ வுட் டேக் கேர் ஆஃப் திஸ் மேட்டர், இந்த விடயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க விருப்பமெண்டா. as soon as possible, எவ்வளவு சீக்கிரமாக இயலுமோ சாத்தியமோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த விடயத்தை நீங்கள் டேக் கேர், கவனம் எடுக்க விருப்பமெண்டா, கவனம் எடுக்க நீங்கள் தீர்மானிக்கிறேன்டா, அதை நாங்கள் பெரிதாக கருதுவோம். இந்த இடத்துல பாருங்க, மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி, இஃப் க்ளோஸ் இஃப் வாக்கிய பகுதி
ரெண்டிலையும் would பாவிச்சிருக்குது. ஒரு நிகழ்கால அர்த்தத்துல பாவிச்சிருக்குது. Will after if can also express the idea of insistence. If-க்கு அப்புறம் will வந்தா insistence என்ற ஒரு கருத்தும் கொடுக்கப்படுற. insistence என்றா இந்த இடத்துல டிக்டேட் பண்றது, ஆதிக்கம் செலுத்துற, சர்வாதிகாரம் செலுத்துற, உண்ட திணிக்கிற, இந்த மாதிரி ஒரு அர்த்தம் எடுக்கலாம். ரைட், எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் யூ ட்ரீட் ஹர் என்றா நீ அவளை நடத்தினால். இந்த இடத்துல if you will treat her like that என்று பாவிச்சா நீங்க அவளை அந்த மாதிரி ஆதிக்கத்தோடு சர்வாதிகாரி போல நீ அவளை நடத்தினால் என்ற அர்த்தம் எடுக்கலாம். she will leave you soon. வெகு விரைவில் அவள் உன்னை விட்டு செல்வாள். if you insist on treating her like that என்ற அர்த்தம் எடுக்கலாம். என்ற அர்த்தம் எடுக்கலாம். அவளுக்கு இடம் கொடுக்காம, அவளுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காம டிக்டேட் பண்ற, சர்வாதிகாரி போல நடக்கிறது என்ற அர்த்தம் எடுக்கலாம். அப்படி ஒரு அர்த்தமும் இருக்குது இஃப் வாக்கிய பகுதியில், இஃப் க்ளோஸ்ல will பாவித்தால். அடுத்து பாருங்க. in the if clause should is used to express a tentative conditional. if வாக்கிய பகுதியில் should பாவிக்கப்படுற ஒரு டென்டேட்டிவ் கண்டிஷனலை சொல்வதற்கு. டென்டேட்டிவ் என்றா not certain, not fixed, indefinite, நிச்சயமில்லை என்ற அர்த்தம் எடுக்கலும். நிச்சயமில்லை. to suggest that something is unlikely or not very likely to happen. ஏதோ ஒன்று நடக்காது போல விளங்குற, ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இல்லை என்பதனை சொல்வதற்கு நாங்க should பாவிக்கிற இஃப்க்கு அப்புறம் ஒன்று நடக்கிறதுக்கு சாத்தியமாறு இல்லாட்டி. this construction is rather formal. இந்த அமைப்பு சற்று ஃபார்மலாக, உத்தியோகபூர்வமானதாக இருக்கிறது. even more formal is the construction fronting should. should முன்னுக்கு போட்டு பாவிச்சா, should முன்னுக்கு போட்டு பாவிச்சா மேலும் ஃபார்மலாக இருக்கின்றது. எக்ஸாம்பிளை பார்த்தா விளங்கும். எக்ஸாம்பிள் உதாரணத்தை பார்த்தா விளங்கும். பாருங்க. if they should cancel the meeting. அவர்கள் மீட்டிங்கை கேன்சல் பண்ணினா we will have to rearrange our plans. எங்களுடைய திட்டங்களை திரும்ப நாங்க ஒழுங்குபடுத்த வேண்டி வரும். ரைட், பாருங்க. if clause, in the if clause should is used to express a tentative conditional. அப்ப ஏதோ ஒன்று நடக்காது என்பதனை சொல்ல. ரைட், அப்படின்னா அவங்க மீட்டிங்கை கேன்சல் பண்றது சாத்தியம் இல்லை. அப்படி கேன்சல் பண்ணினால் என்று சொல்லும் பொழுது நாங்க should பாவிக்கிற இஃப்க்கு அப்புறம், இஃப் க்ளோஸ்ல. அடுத்து பாருங்க. should முன்னுக்கு போட்டு should they cancel the meeting. அவங்க மீட்டிங்கை கேன்சல் பண்ணினோம், அவங்க மீட்டிங்கை கேன்சல் பண்றேன்டா, we'll have to rearrange our plans. எங்களுடைய திட்டங்களை நாங்க திரும்ப ஒழுங்குபடுத்த வேண்டி வரும். அது வந்து அதை விட, மேல உள்ளதை விட ஃபார்மலானதாக இருக்கிறது. நெக்ஸ்ட், அடுத்து இஃப் க்ளோஸ்ல, இஃப் வாக்கிய பகுதியில் happen to அண்டு பாவிக்கும் பொழுதும் மேலுள்ள மாதிரி அதற்கொத்த கருத்து இருக்கிறது. சிமிலர் மீனிங், அதற்கொத்த கருத்து, அதே மாதிரி ஒரு கருத்து. பாருங்க. if you happen to see William. வில்லியம் என்பவரை நீங்க பார்க்க நேரிட்டால், நடக்கிறது சாத்தியம் இல்லை, நடக்கிற மாதிரி இல்லை, வில்லியமை பார்க்குற மாதிரி இல்லை. அப்படி ஒருவேளை
வில்லியமை பார்க்க நேரிட்டால் டெல் ஹிம், சொல்லுங்க அவரிடம், ஐ நீட் ஹிஸ் ஹெல்ப், எனக்கு தேவை அவருடைய உதவி என்று. ஃபைனலி இன் தி இஃப் க்ளோஸ், இறுதியாக இஃப் வாக்கிய பகுதியில் it is also possible to use can and must. can மேலும் must இவற்றையும் பாவிப்பது சாத்தியமாகும். I will, I'll lend you a hand, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். if I can, if I can என்னால் முடியும் என்றால். இப்படி if clauseல பாருங்க, if clause conditional clause நிபந்தனைக்குரிய வாக்கிய பகுதியில் can வந்திருக்குது. if I can என்னால் முடியும் என்றால். in addition to will என்பதற்கு மேலதிகமாக இந்த main clause பிரதான வாக்கிய பகுதியில் it is also possible to use can, could, may, might, should or ought to, must and semi-modals such as be, going to and have to. பிரதான வாக்கிய பகுதியில் மெயின் க்ளோஸ்ல வில்லுக்கு மேலதிகமாக can, could, may, might, should அல்லது ought to, must, மேலும் அரை மாடல்களான be, going to, have to இவைகளும் பாவிக்கப்பட முடியும். if you need any help, if you need any help ஏதாவது உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் you should ask him, நீங்க அவரிடம் கேட்பது நல்லது. பாருங்க, you should ask him என்பது தான் இங்க மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. அங்க should பாவிக்கப்பட்டிருக்குது. அடுத்து if you can program a computer, ஒரு கம்ப்யூட்டரை உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும் என்றால் you can have the job, இந்த அல்லது அந்த தொழில் உங்களுக்கு இந்த அல்லது அந்த தொழிலை உங்களுக்கு பெற முடியும். பாருங்க, you can have the job என்பது மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி. இங்க can பாவிக்கப்பட்டிருக்குது மெயின் க்ளோஸ்ல. ப்ரோக்ராம்ண்டா என்ன? இந்த இடத்துல ப்ரோக்ராம்ண்டா எடுக்கலாம் அர்த்தம் provide a computer or other machine with coded instructions for the automatic performance of a task. ஒரு வேலையின் சுயமான செயற்பாட்டிற்காக அறிவுறுத்தல்களை வழங்குகிறது. அப்ப அதற்கு இந்த கம்ப்யூட்டரை அப்படி செயற்பட வைக்க முடியும் என்றால், அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவைகளை உன்னால் கொடுக்க முடியும் என்றால் என்ற அர்த்தம் எடுக்கலாம். if you send them your CV, உங்களுடைய CVயை அவர்களுக்கு நீ அனுப்பினால் they might call you for an interview, ஒரு இன்டர்வியூக்காக உங்களை அவர்கள் அழைக்கலாம். CV என்றா curriculum vitae என்று சொல்லலாம். curriculum vitae சுய விவர கோவை பயோடேட்டா என்றும் சொல்ற. நெக்ஸ்ட், if she gets this job, அவள் இந்த தொழிலை பெற்றால் she is short formல she is going to take us, அவள் எங்களை கூட்டிச் செல்ல போகிறாள். all எங்கள் அனைவரையும் out to dinner, இரவு சாப்பாடுக்கு வெளியில கூட்டிட்டு எங்கள் அனைவரையும் கூட்டிட்டு போகிறாள். நெக்ஸ்ட், if you want to apply for the job, இந்த தொழிலுக்கு நீங்க அப்ளை பண்ண விரும்பினால் you have to send them, நீங்க அனுப்ப வேண்டும் அவர்களுக்கு a full curriculum vitae, ஒரு ஃபுல் முழு சுய விவர கோவையை அனுப்ப வேண்டும். have to என்றா வேண்டும் என்ற அர்த்தம் எடுக்கலாம். Well, dear children, brothers and sisters, that is the end of this slide show. Thank you very much
for watching this. I am looking forward to meeting you all in another slide show. Wassalam and peace be on you all.